கரெக்டா நீ குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கும் போது இப்படி நடந்திருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருமா. நாம கும்பிடுற அம்மனே நமக்கு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கா. இந்த சம்பந்தம் வேண்டான்னு உனக்கு புரிய வச்சிருக்கா. ஆமாம்மா, அம்மனுக்கே விருப்பம் இல்லாத பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சேன்னா நஷ்டம் உனக்கு தான். புரிஞ்சு நடந்துக்க. அத்தை, இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நாம நம்ம ஃபேமிலி ஆளுங்க மட்டும்தான் இங்கே இருக்கோம். ஆட்டோவில் அடிச்சு போட்டானே இந்த சிவனேசன் எங்கே போனான்னு யோசிங்களேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு அவன் போயிட்டான். அவன் பொண்ணு இந்த பக்கமே எட்டி பார்க்கலையே. அவங்க நல்லவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? லட்சுமிக்கு சரியாகிற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் கூடவே இருந்து பார்த்துருக்கணும். அவனுக்கு எப்படியான நமக்கு என்னன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்களே, அவங்கெல்லாம் என்ன ஜென்மத்தை? அம்மா, இதெல்லாம் சரிப்படாது. இந்த நிமிஷமே இந்த சம்பந்தத்தை அறுத்து எரிஞ்சாதான் நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ஏமா நாங்க இவ்ளோ பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? சுகுணா, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அத்தைக்கு மட்டும் அவங்க புள்ள நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா என்ன? நல்லா யோசிச்சு முடிவெடுக்கட்டும். வாங்க, காலையிலேருந்து பச்சை தண்ணியோட குடிக்கல, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். வாங்க சகல. வா கருணா. வாஜில் வாங்க. நீங்க போங்க கண்ண வர. அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பாதம்மா. உன் வருத்தம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா சக்தியோட கல்யாணம் இந்த பத்திரிகையோட முடிஞ்சு போயிடுறதில்ல. கண்டிப்பா இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். தைரியமா இருப்பா. என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஆனா மாப்பிள்ளை காலுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நடந்துடும்னு என்னால் சமாதானமாக இருக்க முடியலக்கா. அலமேலக்கா நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்கணுமே. நம்ம பணமோ இல்லை நகையோ காணோன்னா பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் ஒரு உயிருக்கே ஆபத்துன்னா எப்பேற்பட்டவங்களும் தடுமாறிடுவாங்க. சக்தியோட ராசியால் தான் மாப்பிள்ளைக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு அலமேலக்காவுக்கு ஒரு சின்ன உறுத்தல் வந்துட்டா கூட போதும், இந்த கல்யாணம் நின்று போயிடும். ஏற்கனவே அவங்க 2 மாப்பிள்ளைங்களும் இதே காரணம் காட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளைங்களை பத்தி சொன்ன பாரு, அது வேணா கரெக்டுப்பா. அவங்க எதுவும் பேசக்கூடியவங்க தான். ஆனா அலமேல் அக்கா இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாங்கன்னு தான் தெரியல. அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாம இருந்திருந்தாலே பரவாயில்ல. ஏதோ நம்ம கேட்டோம், அவங்க ஒத்துக்கலைன்னு மனசை தேத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒத்துக்கிட்டு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொடுக்க வேற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போய் இப்படியெல்லாம் அடிச்சக்கா. ஹலோ சிவனேசா, நான் தான் அழகு பேசுறேன். ஃபைனான்ஸ் கிட்ட பணம் கேட்டிருந்தேன்ல, ரெடி ஆயிடுச்சான். போய் வாங்கிட்டு வந்துடலாமா? நீ எப்போ வர? நான் ஃபோன் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அழகு. சரி. யாருப்பா? கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தார்ல, அவர் தான். பணம் ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கிங்கன்றாரு. பணம் வாங்கிக்கிறதா வேண்டாம்னு சொல்லிடுறதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா எதுவுமே புரியலக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற உங்கள் சங்காத்தமே வேண்டான்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. சக்தியையும் அவமானப்படுத்திருக்காங்க. இந்த நிலைமையில எந்த நம்பிக்கையோட நான் கல்யாண வேலைகளெல்லாம் பார்ப்பேன்?
கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. வாங்க. சக்தி எங்க? உள்ளதான் இருக்கா. வாங்க. ஆஸ்பத்திரியில என் பொண்ணுங்க கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கு இப்படி ஏற்பட்டிருந்தா நான் அவரை விட்டுட்டு போயிடுவேனான்னு கேட்டியா? லக்ஷ்மிக்கு காலே போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் லக்ஷ்மி எனக்கு புருஷன்தான்னு சொன்னியா? மனசார நான் அப்படிதான் நம்புறேன் அத்தை. தேடினாலும் உன்னை விட ஒரு அருமையான பொண்ணு எனக்கு மருமகளா கிடைக்க மாட்டேம்மா. என் பிள்ளைக்கு காலே போனாலும் பரவாயில்லன்னு நீ சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல இருந்த அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சு போட்டுச்சுமா, தொடச்சு போட்டுச்சு. வாமா வா. அக்கா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசக்கா. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அட தம்பி, என்ன தம்பி நீங்க? சக்தி மனசுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. லக்ஷ்மிக்கு கால் உடஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதும் நம்மெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டோம். இதே வேற பொண்ணா இருந்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுட்டு போய் மூலையில உட்காந்துருப்பா. ஆனா சக்தி என் பிள்ளைக்கு ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் அவனுக்கு பக்கபலமா கூடவே இருந்திருக்கா. அம்மா சக்தி, நான் உண்மையாவே சொல்றேம்மா, அவன் நல்லபடியா உடம்பு தேறி வரணும்னு நீ வைராக்கியமா இருந்த பாரு, அந்த மன உறுதியும் தைரியமும் வேற யாருக்குமே வராது. உன்னை விட பொருத்தமான பொண்ணு என் பிள்ளைக்கு அமைய மாட்டாமா. தம்பி, தலை போற விஷயமா இருந்தாலும் என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் சக்தி காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ராசி என்ன தம்பி ராசி?
பொல்லாத ராசி. லக்ஷ்மிக்கு கால் உடைஞ்சது கூட நான் சக்தியை முழுசா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தானோ என்னமோ. அக்கா நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். சக்தி தான் என் மருமகள், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பதான்க்கா எனக்கு உயிரே வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அட என்ன தம்பி நீங்க இப்படி ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து எனக்கு மருமகளா அனுப்புறீங்களே, இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது உங்களுக்கு? நல்ல வேளை, ஒரு நிமிஷம் நான் கூட ராசி அது இதுன்னு மனசு மாறி போயிருப்பேனோ என்னமோ. புண்ணியவான் அங்க இருந்தவர் தான் என் கண்ணை திறந்தாரு. அம்மா, இங்க அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரு, அவருடைய அம்மாவா நீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா சம்பந்தம் இல்லாம மூணாவது மனுஷன் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறானேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க வேலை பார்க்குற நர்ஸு சக்திக்கு தானே உங்க புள்ளைய கட்டி வைக்க போறீங்க. அந்த பொண்ணை கொஞ்ச நாளாதாம்மா தெரியும். எப்படின்னா, என் ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. சக்தி தான் அவங்களையும் பார்த்துக்கிறான். சக்தி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா கிடைக்க நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அவ்வளோ தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு இங்க வந்தப்போ உங்க சொந்தக்காரங்க ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு ராசி தான் உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா நான் அவரை விட்டுட்டு போயிருப்பேனா? இப்பவும் அப்படிதான். அவருக்கு கால் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவர் தான் எனக்கு புருஷன் சொன்னாமா. யார் வேணாலும் அவரை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனா நான் அப்படி போக மாட்டேன். ஒரு நர்ஸா மட்டும் இல்ல, பொண்டாட்டியா அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொன்னாமா. சொன்னதோடு மட்டும் இல்லம்மா, ஆபரேஷன் நடந்தப்ப கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்கா. எப்படி அந்த பொண்ணால இவ்வளவு தெளிவா நம்பிக்கையோட இருக்க முடிஞ்சதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதே நிலைமை அந்த பொண்ணுக்கு வந்திருந்தா உங்க புள்ள அப்படி நடந்துக்குவாரான்னு எனக்கு தெரியலம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு ரொம்ப அபூர்வம். உங்க புள்ளைக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சீங்கன்னா காலம் பூரா அவர் நல்லா இருப்பார். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் வரமா. அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் தம்பி. இந்த நிலைமை அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா உங்க புள்ள இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரான்னு. அப்பதான் தம்பி என் புத்திக்கு புரிஞ்சுது. உடனே முடிவு பண்ணிட்டேன், உங்களை வந்து பார்த்து தைரியம் சொல்லணும்னு. அக்கா, உங்க பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைங்களுக்கும் இதுல விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியலையாக்கா? அவங்கள விடுங்க தம்பி. இந்த விஷயத்துல அவங்களுக்காக என் முடிவை மாத்திக்கிறதா இல்லை. அவங்களாம் கல்யாணத்துக்கு வந்தா சந்தோஷப்படுவோம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் சக்தியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் சக்தியை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு இது போதும்க்கா. இனிமே நான் நிம்மதியா கல்யாண வேலைகளை பார்ப்பேன். அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. வாம்மா. வர சக்தி. வரேன் அண்ணி. சக்தி, சொல்ல மறந்துட்டேனே. என் புள்ள ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததும் தினசரி நீ தான் வந்து அவனை கவனிச்சுக்கணும். என்ன பார்க்குற?
உன் புருஷன் நீ கவனிச்சுக்காம வேற யார் கவனிச்சுப்பா? என்னப்பா நான் சொல்றது சரிதானே? சரிதான் அக்கா. வரேம்மா. ஆ. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நம்ம சக்தி ரிசப்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே ஊருக்கு போயிடலாம். சரிங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை வள்ளி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். போதுமா? சரிங்க.